கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகாது. கடைசியில ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடியும். சோ ஒரு சப்ஸ்கிரைபருக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு. சோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்ல போறது இல்ல. சோ இந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு மானிட்டேஷன் ப்ராப்ளம் அப்ப ரீயூஸ்டு பிரச்சனை வராம தடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரீயூஸ்டுனா என்ன, காப்பிரைட்னா என்ன, சோ இதனால நம்மளுடைய சேனலுக்கு என்ன எஃபெக்ட், அதாவது பாதிப்பு, இது எல்லாமே பார்க்கலாம். நீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய லைஃப்ல இது தெரியாமையே போயிடும். சோ நீங்க கடைசி வரைக்கும் இது தெரியாமையே உங்களுடைய வீடியோவை நீங்க எடுத்து போடும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. சோ அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காப்பிரைட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட் கிளைம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. காப்பிரைட் கிளைம்னா மத்தவங்களுடைய வீடியோல இருந்து இல்ல ஆடியோல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஆடியோ இல்லைன்னா வீடியோ உங்களுடைய கண்டென்ட்ல இருந்தா அதுக்கு பேரு தான் காப்பிரைட் கிளைம். அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடைய வீடியோ இல்லைன்னா ஆடியோவை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு செகண்ட்ஸ் இல்ல ஒரு மினிட்ஸ்ல நீங்க உங்களுடைய ஓன் கண்டென்ட் கூட நீங்க ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பெயர் காப்பிரைட் கிளைம். இத சரி பண்ண முடியும். அதுக்குண்டான வீடியோ மேல இருக்கு. இந்த மாதிரி வந்தா நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பா மானிட்டேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம சரி பண்ண யூடியூப் சைடு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க உங்களுக்கு ஒருவேளை காப்பிரைட் கிளைம் இருந்தா செக் பண்ணி உடனே சரி பண்ணுங்க. மேல காட்டுற அந்த வீடியோவை பாருங்க. இப்ப நீங்க காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க யூடியூப்ல சாதிக்கணும், நீங்க பணம் சம்பாதிக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சாதிக்க போற வழியில என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது போல நீங்க யூடியூப்ல சாதிக்கணும்னு வந்துட்டீங்க. சோ யூடியூப்க்கு தடையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், ரீயூஸ்டு ப்ராப்ளம், மானிட்டேஷன் ப்ராப்ளம், வியூஸ் ப்ராப்ளம், சப்ஸ்கிரைபர் ப்ராப்ளம், இது எல்லாம் தான் யூடியூப்ல இருக்கிற தடைகள். ஸோ நீங்க இதெல்லாம் தாண்டி தான் நீங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு புறம்பான வீடியோ, யூடியூப்லயே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ நான் இந்த வீடியோல சொல்ற வீடியோவை போயிட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சாதிக்கணும்னா கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதை விட கிறிஸ்டல் கிளியரா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப உங்களுக்கு மேல இருக்கிற வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஏன் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க அத வராத அளவுக்கு நீங்க வீடியோ போடுங்க. ஒருவேளை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துட்டா 90 நாள்ல சரியாயிடும். 90 நாட்களுக்குள்ளாரவே இன்னொரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனலுக்கு கண்டிப்பா வியூஸ் போகாது, எதுவுமே போகாது. ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுக்குங்க. அந்த 90 நாட்களுக்குள்ளாரவே தேர்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனல் டோட்டலா தடை செய்யப்படும் யூடியூப் சைட்ல இருந்து. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குங்க. சில டைம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், காப்பிரைட் பிரச்சனை வந்தா வியூஸ் டவுன் ஆகும். இத பத்தி எல்லாம் நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். இப்ப நீங்க கார்ப்பரேட் கிளைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடணும். ஒருவேளை நீங்க வீடியோ போடலன்னா கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ப ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். சோ நான் ஏன் இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், கார்ப்பரேட் கிளைம் இதை பத்தி எல்லாம் சொன்னா இதெல்லாம் ஒருங்கிணைத்த மொத்த உருவம் தான் ரீயூஸ்டு கண்டென்ட். சோ நான் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லதான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். சோ நீங்க இப்போ இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னா உங்க சேனல்ல எதை செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை செக் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடாது. அது என்னன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். சோ யூடியூப்க்கு புறம்பான வீடியோ நீங்க போடும்போது கண்டிப்பா
மானிட்டேஷன் அப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு திரும்ப திரும்ப ஒரே கண்டென்ட்டை நீங்க பதிவிட்டு இருப்பீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க கண்டிப்பா இந்த தப்பை பண்ணிருப்பீங்க. நீங்க ஒருவேளை இந்த தப்பை பண்ணிருந்தா சரி பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இனிமேலும் யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், சினிமா சாங்ஸ், டிவி ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ், இமேஜ் வித் மியூசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 டாபிக்கை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இது நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த சோஷியல் மீடியாவது, அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலகிராம் அந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய சேனல்ல நீங்க போடுவீங்க. ஸோ இது ரீயூஸ்டா மாறும். நீங்க என்ன கேட்கலாம், இது எப்படி சிஸ்டர் ரீயூஸ்டா மாறும்? இது யூடியூப்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வெப்சைட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்து போடுறேன், புதுசா தானே நான் போடுறேன், இது எப்படி ரீயூஸ்டா வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டான கொஸ்டின். அதுக்கு உங்களை மாதிரியே நிறைய பேர் அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. சோ அது உங்களுக்கு தெரியாது. சோ அதே மாதிரி நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணும் போது ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். ஏன்னா உங்களை மாதிரியே வேற யாராவது எடுத்து போட்டிருந்தா திரும்ப திரும்ப நீங்க எடுத்து போடுற மாதிரி வரும். இது ஒரு டைப்பான ரீயூஸ்டு கண்டென்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ. சேம் அதே கான்செப்ட் தான். சிலர் என்னுடைய ஃப்ரீ வீடியோவை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதாரணம், கிரீன் ஸ்கிரீன் வீடியோல நிறைய இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. சோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது, பட் ரீயூஸ்டு பிரச்சனை வரும். ஏன்னா உங்களை போலவே நிறைய பேர் அந்த கிரீன் ஸ்கிரீனை எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப நீங்க யூடியூப் வீடியோவை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யூடியூப் பத்தி உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோ முடிவுல. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சினிமா சாங். இந்த சினிமா சாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது படம் வந்தா அந்த சாங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனல்ல போடுறீங்க. கண்டிப்பா அது டாப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், நிறைய வியூஸ் போகும், நிறைய வாட்சஸ் வரும். சோ அப்படி இருந்தாலுமே அந்த கண்டென்ட் ரீயூஸ்டா தான் போகும். ஏன்னா அதுல உங்களுடைய ஓன் உழைப்பு இல்லை. உங்களுடைய ஓன் உழைப்பு இல்லாத எந்த ஒரு கண்டென்ட்டும் கண்டிப்பா ரீயூஸ்ட்ல தான் வரும். ஏன்னா நீங்க போடுற மாதிரியே நிறைய பேர் அந்த புது பட சாங்க வெவ்வேறு சேனல்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அப்போ யாரு ஒரிஜினலா அப்லோட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லணும்னா, அந்த சாங்கின் உரிமையாளருக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்கும், மணி வரும். மற்ற எல்லாருக்குமே ரீயூஸ்டு பிரச்சனை தான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா யூடியூப் ரன் பண்ண ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவி ஷோஸ் அண்ட் சீரியல்ஸ். இதுவும் சேம் கான்செப்ட் தான். உங்களுடைய ஓன் உழைப்பு இல்ல. இப்ப நீங்க டிவி சீரியல்ல நிறைய ப்ரோமோ வருது, நிறைய சீரியல் போகுது, அதை நீங்க ஷூட் பண்ணி அப்படியே போடுவீங்க. கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5ஆவதா ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இமேஜ் வித் மியூசிக். சேம் இதேதான். என்னன்னா நீங்க இப்போ ஒரு ஆக்டரோடைய இமேஜ் வச்சுட்டு லெட்டர்ஸ் மட்டும் கொடுப்பீங்க, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை கொடுப்பீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் 6ஆவதா ஒண்ணு சொல்ல போறேன், அதுவும் கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட்ல வரும். இப்ப நீங்க 6ஆவதா நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய சேனல்ல நீங்க வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ நீங்களே டிலீட் பண்ணிடுறீங்க, அகைன் திரும்பவும் உங்களுடைய வீடியோவை நீங்க அதுல அப்லோட் பண்றீங்க, அந்த சமயத்திலையும் ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். ஏன்னா யூடியூப்ல ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அது உங்க ஓன் உழைப்பா இருந்தாலும் சரி. சோ நீங்க இந்த 6ஆவதா இருக்கிறதையும் நீங்க நோட் பண்ணணும்.
கண்டிப்பா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட்ல வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு சில விஷயங்களை மட்டும் இம்பார்ட்டன்டா மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோக்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணுவோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இப்ப நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க நான் சொன்னதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா, ஒரு வீடியோனா அதுல உங்களுடைய உழைப்பு இருக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் மஸ்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும். இல்லைன்னா இது ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல. இது எதுவுமே இல்லாம மற்றவங்களுடைய வீடியோஸை நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ நல்ல வியூஸ் போகும், ரீச் கொடுக்கும். ஆனா நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது, மானிட்டேஷன் கிடைக்காது. சோ இவ்வளவுதாங்க விஷயம். நீங்க கண்டிப்பா இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடிவுல ஒரு கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா பாருங்க. இப்போ நீங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிஸ்டர் நிறைய இந்த காமெடி சேனல் இருக்கு, டிவி ஷோ சேனல் இருக்கு, ஸோ அதெல்லாம் நிறைய சீரியல்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்களே, அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகலையா, நீங்க என்ன இப்படி எனக்கு சொல்றீங்கன்னு கேட்கலாம். கண்டிப்பா கரெக்டான கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுவாங்க. அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. நம்ம காமெடி கிளிப்பே எடுத்து யூஸ் பண்ணாலுமே நம்ம மந்த்துக்கு இவ்வளவு பே பண்ணணும் அவங்களுக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா டிவோன்னு ஒரு ஆப் இருக்கு, அதாவது ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணா அவங்க நமக்கு சாங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ற அந்த சாங்ல காமெடி கிளிப்ல நமக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இந்த யூனிக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க காமெடி கிளிப் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகாது. ஏன்னா அவங்க எது பண்ணாலும் முன்கூட்டியே சேஃப்டியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பெரிய பெரிய சேனல் கிட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தின் மூலம் அவங்க சில கண்டென்ட்டை விலை கொடுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு மானிட்டேஷன் ப்ராப்ளம், ரீயூஸ்டு ப்ராப்ளம் எதுவுமே வராது. இருந்தாலுமே அவங்க ஒரு சில விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அவங்க சில கண்டென்ட்டை காசு கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அப்படியே போட மாட்டாங்க, அவங்களுடைய ஓனை கலந்து போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, காப்பிரைட் வராம இருக்கதான் மத்தவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூடியூப் சைட்ல இருந்து மானிட்டேஷன் கிடைக்க அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டை மிக்ஸ் மேட்சா பண்ணி போடுவாங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதுதான் விஷயம். பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த வெப்சைட்ஸை பத்தி நான் பின்னாடி வீடியோ போடுறேன். கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய உழைப்பை கொடுத்தாதான் அதுல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியும். சோ நீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. ஏன்னா பெரிய பெரிய வெப்சைட்ல எல்லாம் மியூசிக் நம்ம வாங்கணும்னா நிறைய தௌசண்ட்ஸ்ல செலவாகும். சோ நீங்க உங்களுடைய ஓன் உழைப்பை மட்டும் போடுங்க. அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு வரும். ஒன்ஸ் நீங்க பிளேலிஸ்ட விசிட் பண்ணுங்க. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டவுட்டுக்கான பதில். அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க இப்படிதான் யூஸ் பண்றாங்க. சோ நீங்க இப்போ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஆர்டரா தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்னன்னா, உங்க மானிட்டேஷன் அப்ப என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயம் செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் பேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ லென்த்தா போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயின் தீம், உங்களுடைய சேனல் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சேனல்ல இருக்கிற வீடியோ ரொம்ப வியூஸ் போயிருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோவை செக் பண்ணுவாங்க. அந்த வீடியோல என்ன இருக்கக்கூடாதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் பிரச்சனை, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் பிரச்சனை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வரும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க புதுசா ஒரு வீடியோ போடுறீங்க பாத்தீங்களா, அதுலயும் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்ச் டைம், அதாவது உங்களுடைய வீடியோல அதிக வியூஸ் போய் அதிக வாட்சர்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த வீடியோக்கும் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா சில ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை, அதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதுவும் ஓன் கண்டென்ட்டா மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேர் தான் மெட்டாடேட்டா. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ணணும், இப்போ நீங்க குக்கிங்னா குக்கிங் சம்பந்தமான டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்க குக்கிங்லயே பிளாகுடைய டைட்டில் வாட் எவர் நீங்க நிறைய டைட்டிலை மிக்ஸ் மேட்சா பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எலிஜிபிள் கிடையாது மானிட்டேஷனுக்கு, அதுவும் பிரச்சனையில முடியும். நெக்ஸ்ட் சேனல் அபவுட் செக்ஷன்னா உங்களுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அதை செக் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே நீங்க வீடியோ போடுறீங்களா இல்ல அதுல ஒரு பொய்யான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது மிக்ஸ் மேட்சா போடுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல இன்னும் சில கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அது என்னன்னா, சிஸ்டர் நீங்க சொன்ன எந்த வீடியோவும் நான் போடல, என்னுடைய ஓன் கண்டென்ட்டை மட்டும்தான் போட்டுட்டு வர, இருந்தாலுமே எனக்கு ரீயூஸ்டு பிரச்சனை வந்திருக்கு, அது என்ன சிஸ்டர் நீங்க கேட்கலாம். உங்களையே அறியாம நீங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா ஓல்ட் சேனல் ஃபுல் சேனலையும் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ நான் சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி டைட்டில்ல உள்ள வீடியோ ஏதாவது நீங்க எடுத்து போட்டிருக்கலாம், கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன பண்றீங்க ஓன் கண்டென்ட்டை போட்டுட்டே வரீங்க, சடனா நீங்க ஏதாவது டிவி ஷோ, ட்ரெண்டிங் சாங்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்றீங்க. அந்த மாதிரி டைம்லயும் உங்களுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ஒண்ணு போதும், உங்களுக்கு யூடியூப்ல எந்தெந்த வீடியோ போடணும் எந்தெந்த வீடியோ போடக்கூடாது எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா ஆயிடும். இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைம் பத்தி சொல்லியிருப்பேன், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் பத்தி சொல்லியிருப்பேன், ஒரு சில கண்டென்ட் போடுறதுனாலதான் ரீயூஸ்டு வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ப என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க தெரியாம உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வந்துடுச்சு, மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ரெண்டு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது என்னன்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் எதுவுமே நீங்க பண்ணல, உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் எது, ரீயூஸ்டு கண்டென்ட் எதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க நான் சொன்ன விஷயங்கள் நீங்க எதுவுமே பண்ணல, எனக்கு ஆனஸ்டா தெரியும், எனக்கு தெரியும், ஸோ நான் கண்டிப்பா நான் ரீஅப்பீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுங்க, ஒரு 1 minute கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்ல கூட பேசிக்கலாம், ஆனா கீழே நீங்க சொல்ல வர கருத்தை சப்டைட்டில் மாதிரி இங்கிலீஷ்ல எழுதிக்கணும். சோ உங்களுக்கு தெரியலனா படிச்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு எழுதிக்கங்க. சோ நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின், அவங்களுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்றேன். எழுதிக்கிட்டு நீங்க பேசுங்க. நான் இந்த சேனல்ல இந்த மாதிரி ஓன் கண்டென்ட் தான் போட்டேன், நீங்க எங்களுக்கு ரீயூஸ்டு கொடுத்திருக்கீங்க, தயவு செஞ்சு ரீயூஸ்டு நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க, நான் ஓனா தான் போடுறேன். அந்த மாதிரி நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சப்டைட்டில் இங்கிலீஷ்ல கொடுத்து ஒரு சின்னதா வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுடைய அன்லிஸ்டட்ல வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்க அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த அப்பீல் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணி யூடியூப்க்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்பீல் ரீஅப்பீல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மானிட்டேஷன் பேஜுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அப்பீல் பண்ணலாம். இது நீங்க தப்பு பண்ணலன்னா மட்டும்தான் பண்ணணும். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுடைய மானிட்டேஷன் மட்டும் இல்ல, உங்களுடைய சேனல் கூட டிலீட் ஆக வாய்ப்பு இருக்கு. திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அந்த வீடியோஸ் ஏதாவது நீங்க போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா
எல்லா வீடியோவும் delete பண்ணுங்க. அதுவும் நீங்க டக்குன்னு எல்லாத்தையும் delete பண்ணக்கூடாது. ஃபார் டேக்கு 1 2 3 அந்த மாதிரி delete பண்ணுங்க. delete பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வந்து அடி வாங்கும். சோ அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. யூடியூப் அல்காரிதம் சேஞ்ச் ஆகும். சோ நீங்க delete பண்ணிட்டு திரும்பவும் நீங்க உங்களுடைய வாட்ச் டைமை செக் பண்ணுங்க. 4000 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரீஅப்பீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ரீஅப்பீல் பண்றதுக்கு 14 days டைம் கேட்டிருப்பாங்க. அதுங்களே நீங்க பண்ணணும். இல்லனா ரீஅப்பீல் வந்து கேன்சல் ஆகிடும். சோ நீங்க 2 டைப்ல ரீஅப்பீல் பண்ணலாம். அதையும் நான் சொல்லிட்டேன். சோ இவ்வளவுதாங்க விஷயம். கண்டிப்பா ஒருவேளை உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுதான் எல்லா வாட்சர்ஸும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அந்த சேனலை அப்படியே விட்டுட்டு ஒரு புதிய சேனல் கிரியேட் பண்ணி இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி புதுசா எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும், சோ எப்படி கைட் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்மளுடைய சேனல்ல சொல்லி இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சேனல் வித்தின் 3 monthsல மானிடைசேஷன் கிடைச்சிடுச்சு. சோ நான் சொன்ன விஷயத்தை தான் நானே ஃபாலோ பண்ணேன். சோ நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுங்க. மறக்காம கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட், அதுதான் நான் இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க, அதையும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம என்னுடைய வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.